உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 18/7/2026 சனிக்கிழமை, பூரம் நட்சத்திரம். எண்கணிதம், நியூமராலஜி, அது மேனாட்டார் கலை. ஆனால் அந்த கலையும் இப்போது இந்த காலத்தில் எல்லா இடங்களிலும் செயல்படத்தான் செய்கிறது ஓரளவு. இதற்கு மதிப்பெண் கொடுத்தால் 25 மார்க் கொடுக்கலாம். ஆனால் ஒரு சில நபர்களுக்கு ஒரு சில நேரங்களில் அந்த 25 மிக மிக அவசியமாக இருக்கும் அவர்கள் முன்னேற்றத்திற்கு. ஆகவே ஒதுக்க முடியாத, ஒதுக்கவும் கூடாத ஒரு கலை எண் கணிதம். முதலில் அதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்ப்பார்கள். இந்த அதிர்ஷ்ட எண் பார்ப்பதற்கு இந்தியாவில் பல மேதைகள் ஜாதகமும் அவசியம் என்று சொல்லுகின்றார்கள். அதில் உண்மையும் உண்டு, உண்மை உண்டு. அப்படியெல்லாம் பார்த்து ஒரு எண்ணை சொல்லுவார்கள். ஒரு சில ஜோதிடர்கள் 2, 3, 4 எண்கள் வரைக்கும் சொல்லுவார்கள். இந்த எண் முக்கியம், இந்த எண்களும் உங்களுக்கு நன்மையை செய்யும் என்று ஒரு 2, 3 எண்களோ 4 எண்களோ சொல்லுவார்கள். ஆனால் ஒரு சில ஜோதிடர்கள் ஒரே ஒரு எண்ணை மட்டும் சொல்லுவார்கள். இதில் எது உண்மை? எதை நாம் எடுத்துக்கொள்வது? இதனுடைய கணித முறை என்ன? இதை பார்ப்போம். உங்களுக்கு ஜாதகத்தையும் பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறவி எண், விதி எண் எல்லாத்தையும் இணைத்து பார்த்து ஒரு எண் வரும். அந்த எண்ணை சொல்லுவார்கள். உதாரணமாக 6ஆம் எண் வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் எண் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் என்று சொல்லுவார்கள். உண்மை. ஒரு சில ஜோதிடர்கள் என்ன செய்வார்கள்? 5, 8 இவைகளும் நல்ல எண்களே உங்களுக்கு என்று சொல்லுவார்கள். இது சரியா? இதுவும் சரியே. சற்று விளக்கமாக சொல்கிறேன். போடப்பட்ட கணித முறையில் வந்தது 6. இந்த 6 சுக்கிரன். இதற்கு நட்பு கிரகங்கள் புதன், சனி. ஆக 5ம் 8ம் இவருக்கு வேலை செய்யும். வேலை செய்யும் என்று சொல்வதை விட சரியாக சொல்வதென்றால் கெடுதலை செய்யாது. கெடுதலை செய்யாது. அப்படி என்றால் ஒரு விஷயத்திற்கு ஈடுபடும் போது 5ஆம் நம்பர் வந்து விட்டது, 8ஆம் நம்பர் வந்து விட்டது, தாராளமாக செய்யலாம். 6ஆம் எண் அதிர்ஷ்டமான எண் என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்டது. அது உண்மைதான். இந்த எண்களும் தீமையை செய்யாது, கொஞ்சம் கொஞ்சம் நன்மையை செய்யும். ஒதுக்க முடியாத எண்கள் வரிசையில் இவை வருகின்றன. ஏன்? எண்களை 2 பகுதிகளாக பிரிக்க வேண்டும். உதாரணத்துக்கு பாண்டவர், கௌரவர் என்று சொல்வது போல் வைத்துக்கொள்ளுங்கள். ப்ளஸ், மைனஸ், நெகட்டிவ், பாசிட்டிவ் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 9. இதில் 7ஐயும் இணைப்பார்கள். இணைத்து கொள்ளலாம். ஏனென்றால் செவ்வாயை போலத்தான் கேது, ராகுவை போலத்தான் சனி. ஆக 1, 2, 3, 7, 9 ஓர் அணி. இங்கே 4, 5, 6, 8 ஓர் அணி. ஒருவருக்கு அதிர்ஷ்ட எண் 3 வந்தால் அந்த 3 அதிர்ஷ்ட எண் 1, 2, 7, 9 உதவி செய்யும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு 5ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக வருகிறது. அவருக்கு 4, 6, 8 இந்த எண்களும் உதவி செய்யும். இதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம்.
எண் கணிதத்தின் சூட்சமம் இது. இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். அஸ்தம், சுவாதி, மூலம், உத்திராடம், சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, ரோஹிணி, திருவாதிரை, பூசம், மகம். இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, நல்ல நாள். சும்மா சொல்லக்கூடாது. இன்றைய தினம் உங்களது பேச்சாகட்டும், அடுத்தவர்களிடம் நீங்கள் பழகும் முறையாகட்டும் மிக மிக விரும்பத்தக்கதாக இருக்கிறது. இதனால் வெற்றியும் கிடைக்கிறது எடுக்கும் செயல்களில். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள். வெல்ல முடியாத உங்கள் திறமையை இன்று காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கும், காட்டுவீர்கள். தீமை அகலும். நல்லதே. இன்னொரு நன்மை, கற்க வேண்டிய ஒரு புது பாடத்தை இன்று நீங்கள் அதன் மூலம் கற்பீர்கள். இரட்டை லாபம் இன்று உங்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, முயற்சிகள் சில வகை உண்டு. அற்பம், மத்தியமம், உத்தமம் என்று உண்டு. இன்று உத்தம முயற்சி ஒன்றை நீங்கள் மேற்கொண்டு இன்றைய தினம் மட்டுமல்ல, இனி வருங்காலங்களிலும் அது நன்மை தரும் வகையில் நீங்கள் பணியாற்றுவீர்கள். அதை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். அதனால் தொடர்ந்து பல நன்மைகளை நீங்களும் மற்றவர்களும் அனுபவிப்பீர்கள். நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, வேண்டியது விரும்பியது கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம், மரியாதை கிடைக்கும். இவையெல்லாம் விளக்க வேண்டிய விதத்தில் ஒரு பேச்சை பேசி அந்த பேச்சை கேட்டவர்களெல்லாம் உங்களை விரும்பக்கூடிய வகையில் அந்த பேச்சு அமைந்து இந்த நன்மை நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, தானே ஒரு முடிவெடுத்து யாரிடமும் யோசனை கேட்காமல் அதை மும்முரமாக செயலாற்றி எதிர்பார்த்த நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, நாளைய தினம் நாம் எப்படி பேசினால், எந்த கொள்கையை நாம் எடுத்துக்கொண்டால், சுவீகரித்து கொண்டால் நமக்கு நன்மை என்பதை அறிந்து அதன்படி நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நாள் இந்த நாள். இன்று முதல் தொடக்கம், நன்மையை நோக்கி முதல் தொடக்கம் ஏற்படும், ஆரம்பிக்கின்றது. துலாம் ராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு மாபெரும் லாபத்தை அடைவீர்கள். இன்று செல்வ வளம் அதிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு, மரியாதை எல்லாம் கிடைக்கும். மறுபாதி அனாவசியமான செலவுகளுக்கு நீங்கள் ஆளாவீர்கள். சற்று கவனம் மதியத்திற்கு பிறகு. தனுசு ராசி அன்பர்களே,
தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி தேவையற்ற அனாவசியமான பண இழப்புகள், மறுபாதி நீங்கள் எதிர்பாரா பண வரவுகள். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, முற்றிலும் புதிய கோணத்தில் சிந்தித்து செயல்பட்டு அந்த செயலில் பெரும் வெற்றி. நல்ல நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, ஊர் கூடி தேர் இழுப்பதில் வெற்றி பெற்றது போல் இன்றைய தினம் நீங்களும் உங்களுக்கு உகந்த கூட்டாளிகளும் ஒன்றிணைந்து ஒரு வேலையை செய்து அந்த வேலையில் மாபெரும் வெற்றி. நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, இது இப்படி நடக்குமோ அப்படி நடந்து விடுமோ என்றெல்லாம் ஒரு வீண் பயம், சந்தேகம் இன்று பரவலாக தோன்றுகிறது. உங்களுக்கு நிதானித்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எந்த விதமான ஐயமும் இன்றி செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். செயலில் கூடுதல் கவனம் தேவை. நிதானத்துடன் இருக்க வேண்டும் அச்செயல்கள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.